இப்போ இந்த நாட்டில் இவ்வளவு கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் பாலியல் சீண்டல்களுக்கும் யார் பொறுப்பேற்கணும்? அரசு தானே. ஆனால் அவர் தான் முட்டு கொடுப்பார். தான் மகள் கல்லூரிக்கு போயிட்டு சரியாக வருவாளோ வரமாட்டாளோன்னு பயப்படுறான். அந்த பயத்தை உண்டாக்குறது இந்த அரசு. அந்த எல்லா குற்றங்களுக்கு பின்னால பாருங்க என்ன இருக்கு? மது போதை இருக்கு. இவர்கள் தப்பானவர்கள் இதை நம்ம சொல்றோம். அண்ணன் சீமான் சொல்வது சத்தியம் சொல்றாரு. ஒரு குற்றத்துக்கு சரியான தண்டனை கொடுத்து பாருங்களேன், நடக்குமாங்கிற. இவன் பேச வந்தவன் என்ன பண்ணுவான்? பேசித்தான் இருப்பான். ஓ, சீமான் சொல்ற சாத்தியமா? அப்புறம் சட்ட ஒழுங்கு எதுக்கு இருக்கு? சட்டம் மாத்திரா சட்டத்தை 26 பாருங்க, சட்டமன்றம் அதிரும். அது வேற. 2026 அதிரும். நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சட்டமன்றம் அதிரும். அதற்கான வேலை போய்கிட்டு இருக்கு. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தா அதாவது பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளிகள்லாம் நடு ரோட்ல வச்சு சுடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அதாவது மாநிலத்தால இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வர முடியாது, நடக்காத ஒரு விஷயத்தை இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்களை எழுப்புறாங்களே. இல்ல, இது என்னன்னா, அண்ணன் சொல்றதுதான் உண்மை. இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்செயல் நடக்கல. இப்போதான் அதிசயமாக ஒரே ஒரு பாலியல் சீண்டல் வந்துருச்சா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கு போடுவாங்க. அப்புறம் அது பிணை வந்துடும். ஒரு வழக்கு போடுவாங்க, பிணை வந்துடும். இப்போ இந்த 20 நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட, ஐயோ சொல்ல முடியாது, 2 வயசு புள்ள, ஐயோ யோசிக்க முடியாது, அவ்வளவு கேவலப்பட்டு நாடு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நாட்டில் இவ்வளவு கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் பாலியல் சீண்டல்களுக்கும் யார் பொறுப்பேற்கணும்? அரசு தானே. ஆனால் அவர் தான் முட்டு கொடுப்பார். இல்லை, சீமான் சொல்றது எப்படி சாத்தியப்படும்? டேய், ஒருத்தனை சுடுறா, என் பிள்ளைய தொட்டா, இவன் தாண்டா தொட்டான்னு தெரிஞ்சு அவனை சுடுறா, தொடுவானா? நான் தகப்பனா சொல்றேன், தமிழகத்துக்குன்னு ஒரு தகப்பனா சொல்றேன். உன்னை போல எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஒவ்வொரு தகப்பனும் பயப்படுற. தங்கச்சி தான் மகள் கல்லூரிக்கு போயிட்டு சரியா வருவாளோ வரமாட்டாளோன்னு பயப்படுறான். அந்த பயத்தை உண்டாக்குறது இந்த அரசு. அந்த எல்லா குற்றங்களுக்கு பின்னால பாருங்க என்ன இருக்கு? மது போதை இருக்கு, கஞ்சா போதை இருக்கு. இதை தடுக்குமா? எண்ணற்ற போராட்டங்கள் சமீபத்துல கூட 20 கிலோ கஞ்சா எல்லாம் பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. இருங்க, போதைக்கு போவோம். ஆமாங்க, அங்க ஒரு டன் இறக்குவான், 10 கிலோ பிடிப்பான். இறக்குறவன ஆனால்தான், பிடிக்கிறவன ஆனால்தான். இறக்குறவன் திமுக இருப்பான், பிடிக்கிறவன் திமுக கவர்மெண்ட் போலீஸா இருக்கான். ஆமா, செய்திகளை வெளியிடுறாங்க. தங்கச்சி, இவர்கள் தப்பானவர்கள் இதை நம்ம சொல்றோம். அண்ணன் சீமான் சொல்வது சத்தியம் சொல்றாரு. ஒரு குற்றத்துக்கு சரியான தண்டனை கொடுத்து பாருங்களேன், நடக்குமாங்கிற. இனி பொம்பளை பிள்ளை தொட்டா சுடுவான்னு தெரிஞ்சா தொடுவானா? தொட மாட்டான். அப்ப என்ன நடக்குதுங்க? அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப இருக்க தமிழக அரசும் உடனடியா கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஐயோ, எடுக்குமே, அப்படியே அறுத்து கட்டுமே தமிழக அரசு. இப்பெல்லாம் தமிழக அரசு இல்லையே. தமிழக அரசு எல்லாம் முடிஞ்சு பல நாள் ஆகி போச்சு. இப்ப தமிழக அரசு பத்தி பேச வேண்டியதில்லை. திமுக கவர்மெண்ட் கிடையாது. இப்ப இருக்கிற தமிழக அரசு எலெக்ஷன் கமிஷன் அரசு. என்ன, அவர்கள் உண்மை நேர்மையானவர்கள். அவங்க நம்பிக்கை நமக்கு இருக்குது. என்ன, இப்ப இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கா என்ன? ஏன்னா அவன் சுட்டுக்குவான். அவன் எல்லா போலீஸும் உங்க போலீஸ் இல்ல. இப்ப இந்த போலீஸ் பிள்ளை அவங்களை கேட்டு அவன் கேட்பான். காவல்துறை எல்லாமே காவல்துறை திமுக கேட்பாமா? ஐயா எஸ்பி ஐயா வணக்கம் ஐயா, நம்ம மந்திரிங்களா, ரைட்டு, நான் போடணுமா வேணாமா, எஃப்ஐஆர் போட்டுமா வச்சிருப்பான். பாருங்க, ஒரு பிள்ளைக்கு இப்ப அண்மையில அந்த சொந்தக்காரங்கெல்லாம் போயிட்டு காவல்துறை போய் புகார் கொடுக்க போறாங்க. தங்கச்சி +2 மாணவிக்கு என்ன, அந்த போலீஸ் சொல்லுது, மகள் நல்லா தேடி பாருங்க, இல்லை எவன் கூட ஓடி போயிருக்கான். திமிரு தானே இதெல்லாம். ஏண்டா, பிள்ளைய பெற்றவன் தவிக்கிறான், பெற்றவ கத்தி கதறா, அதை அப்படியாம்மா நான் உடனே விசாரிக்கிறேம்மா, நான் அதுக்கு வழக்கு பதிவு பண்ணுறேன், தனிப்படை அமைக்கிறேன், அவங்க மேலே நான் நீ தைரியமாக இருக்குமான்னு சொல்கிறதுக்கு ஒரு துப்பு இல்லாத ஒரு காவல்துறை எங்கே அனுப்புது? நீங்கள் விளாத்திக்குளம் காவல் அந்த மகளிர் காவலையும் போங்க. இது ஒரு பதில்.
அங்கே போனால் அந்த அம்மா சொல்லுது, என்னது ஓடி போயிட்டாளா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வாங்க. இதுதான் இந்த 5 ஆண்டை ஆண்டு முடித்த திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணம். இதான் இதில் பார்த்தீங்க. இன்னொன்று பார்த்தீங்களா, இப்போ இத்தனை பாதை நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியில் நடந்திருக்குது. இப்போ நம்ம அண்மையில் என்ன இந்த விளாத்திக்குளம் சொல்லலாம், தொடர்ச்சியாக இவ்வளோ நடக்குது. எந்த மந்திரி பிள்ளையா போயிருக்கா, எந்த எம்எல்ஏ பிள்ளையா பாதிக்கப்பட்டிருக்கா? அவன் சேப்பா இருப்பான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இப்போ இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுபவர்கள் அவன் பாதுகாப்பாக இருப்பான். யாருக்கு நலி? இவனால எங்களுக்கு நலி. பொம்பளை பிள்ளைலாம் பெற்று நாங்கள் வந்து என்ன இந்த கல்லூரிக்கு பள்ளிக்கு வேலைக்கு அனுப்புறோமே, நாங்கள் தான் பயந்து 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 சாகணும். இவன் நிம்மதியாக படுத்திருப்பான். என்ன ஆகவே தான் சொல்கிறோம், அண்ணன் சீமான் சொல்றாரு, ஒரு குற்றத்திற்கு சரியான தண்டனை வழங்கிவிட்டால் அந்த குற்றம் நடக்காது, அவன் திரும்ப குற்றம் செய்ய அச்சப்படுவான்னு சொல்றாரு. இதுல என்ன குற்றம், இதுல என்ன தவறு இருக்கு? இவன் முட்டு கொடுக்க பேசுவான் கடைசி வரைக்கும். இவன் பேச வந்தவன் என்ன பண்ணுவான்? பேசித்தான் இருப்பான். ஓ சீமான் சொல்ற சாத்தியமா? அப்புறம் சட்ட ஒழுங்கு எதுக்கு இருக்கு? சட்டம் மாத்திரா, சட்டத்தை மாத்து, திருத்து. நான் என்ன அதிகாரம் யாருக்கு? மாநில அரசு கிட்ட இருக்கு. ஆனா சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. தங்கச்சி நான் என்ன சொல்றேன், என்ன இப்ப எங்க அறிக்கையில சொல்லிருப்போம், என்ன மத்தியில் கூட்டாட்சி, மாநில தன்னாட்சி. அப்ப அனைத்து உரிமையும் மாநிலத்துக்கு வேணும். எங்க அறிக்கை பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஏன் அதை குறிப்பிட்டிருக்காரு? நீ என்னடா முடிவு பண்றது? நீ என்ன முடிவு பண்ற? நான் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய மண், எனக்கான அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழர் பூமி, எங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய விட உனக்கு என்ன அக்கறை இருக்கு? அப்போ எனக்கான அந்த பாதுகாப்பை நான் உறுதி செய்ய நான் சட்டம் வகுக்கிறேன்னு சொல்றாரு. இதான் அதனுடைய பொருள். இதை புரிஞ்சுக்காம தற்கொலை இவன் எதுக்குமே யோசிக்க மாட்டான். இவன் என்ன சொல்ல பாரு, டேய் சாராயம் குடிச்சா செத்து போடா, கல் குடிந்தா சீமான் சொல்லிட்டார் பார்த்தீங்களா, கல்லூரி சொல்லிட்டார், கல் போதும் இல்லையா, கல் மதி இல்லையா, கத்தருவேன். கம்மநாட்டிங்க சும்மா கதருவான் கடத்துக்கிட்டு. கல் அது வந்து அது ஒரு உணவின் ஒரு பாகம் தங்கச்சி. அதிகபட்சம் குடிச்சிருவேன். சனியை முடிச்ச குடிகார பயல்களா, திருந்துங்கடா, இந்த டாஸ்மார்க் விட்டு வெளியே வா, கொஞ்சம் உசோட வாழ்ந்துக்கிட்டு இருங்க, கொஞ்சம் உசோட வாழ்ந்துக்கிட்டு இருங்க. அது வேணாண்டா கல் குடுறான்னு சொன்னா பாருங்க சீமான் என்ன சொல்லிவிட்டார். ஆமா, நல்லது சொன்ன போனா உங்களுக்கு கெட்டவன் தெரியுவான். இந்த திருட்டு பைய, அயோக்கிய பைய, இந்த பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சிருக்கிற பைய, பாலியல் வன்கொடுமை பண்ற பைய, கஞ்சா விற்கிற பைய, கள்ளச்சாராயம் காய்ச்சற அந்த கண்ணுக்குட்டி மாதிரி பேரெல்லாம் இவன் நல்லவன், இவெல்லாம் புனித. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து சீமான் அவர்கள் சொல்றது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியம். அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க மக்களுடைய அரசியல் மட்டும்தான் அதுல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்புறம் ஏன் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப மக்களுக்கானது தேவையானதை நீங்க சொல்றீங்கன்னா அப்ப உங்களை தானே சூஸ் பண்ணணும். இருங்க, இதுக்கு நான் ரொம்ப தெளிவா போய் சொல்லி ஆகணும். தங்கச்சி 1.1 விழுக்காடு வாங்கின ஒரு கட்சி தொடர்ச்சியா 5 தேர்தல நின்றதாவே சரித்திரம் கிடையாது. உலக வரலாற்றில் சொல்றேன், இந்திய வரலாற்று கிடையாது, உலக வரலாற்றிலேயே. அப்படி ஒரு கட்சி 1.14 என்ன 1.6 இப்போ 8.22 விழுக்காடு வாங்கி எங்களுடைய கிராஃப் ஏறிட்டே வந்து சொன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும் தான். இப்போ நீங்க கேட்குற கேள்வினா உங்களை உங்க மக்கள் ஆதரிக்கலையே, எங்களை எப்படி இப்போ ஆதரிக்கல நீங்க சொல்லுவியா? நாங்கள் எங்காவது விழுந்திருக்கோமா? அப்படியே நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் அந்த வெற்றி எங்களுக்கான வெற்றியா? நாங்கள் பணம் கொடுக்கவில்லை, பரிசு பொருள் கொடுக்கவில்லை, அண்டா கொடுக்கவில்லை, குண்டா கொடுக்கவில்லை, சாராயம் கொடுக்கவில்லை, செப்பு குடம் கொடுக்கவில்லை, பட்டு புடவை கொடுக்கவில்லை, ஒன்றும் கொடுக்கவில்லை. என்ன கொடுக்குறோம்? என் மக்களுக்கு துணையா நிற்கிறோம். என் மக்கள் கத்தரும் போது அங்கே கூட நிற்கிறோம், அந்த களத்துல கூட நிற்கிறோம். என்ன அப்ப நாங்கள் வந்து பிற மொழியாளர் கிடையாது. நாங்க எங்கிருந்தோ வந்து இந்த மண் துடிக்கிற பிள்ளைங்க நாங்கள் கிடையாது. இந்த மண்ணின் மக்களை, இந்த மண்ணை சொர்க்க பூமியாக மாற்றி விட்டால் இந்த மக்களுக்கு இப்போ இவ்வளவு இலவசம் கொடுக்குறானே, இப்போ நான் இப்படி வந்துடுறேன், இப்போ நீங்க தானே கேட்டீங்க உங்களை மக்கள் ஆதரிக்கவில்லையே, எங்களை மக்கள் ஆதரிக்கிறாங்க. 26ல பாருங்க சட்டமன்றம் அதிரும், அது வேற 2026 அதிரும். நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சட்டமன்றம் அதிரும். அதற்கான வேலை போய்கிட்டு இருக்கு. என்ன இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் வேலை போய்கிட்டு இருக்கு. அண்டாவில் ஸ்டிக்கர், குண்டாவில் ஸ்டிக்கர், அரிசியில் ஸ்டிக்கர், பருப்புல ஸ்டிக்கர், உப்புல ஸ்டிக்கர், ஊருக்காவில் ஸ்டிக்கர், என்ன இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவனுக்கு தான் தெரியும். இப்போ 5 ஆண்டு காலமா ஆண்டுட்டு அந்த மக்களுக்கு எல்லா துன்பத்தையும் கொடுத்துட்டு அதை மூடுவதற்கு இத்தனை ஸ்டிக்கர்கள். அப்ப இவர்கள் ஸ்டிக்கரை வைத்து தான் பழ பண்ணுவான். இப்ப என்ன சொல்லுவான்? வா பத்திரிகை என்ன குறை சொல்லுவான், இப்ப காந்தியை குறை சொல்லுவான், நேர குறை சொல்லுவான், சுபாஷ் சந்திரபோஸ் குறை சொல்லுவான்.
எல்லாரையும் குறை சொல்லுவான். அப்ப யார் நலம் சொல்லுவான்? கருணாநிதி நலம் சொல்லுவான். எண்ணற்ற துன்பங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் போட்டுட்டு போன ஒரே மனுஷன் யார்? கருணாநிதி இல்லையா? இல்லையா? இல்லை, இப்போ பிஎல்பியில் ஒரு பெரிய கோடி சொல்றாரு. என்ன ஒரு கொள்ளையடிச்ச மகான் இல்லையா? அதை கற்றுக் கொடுத்து போன மகான் இல்லையா? அவர் நீங்க மறைஞ்சிட்டார். அதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டியதில்லை. அவரை கடந்து காசை கொள்ளையடிச்சாங்கன்னா என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, இப்ப மண்ணல் விற்கிறான், நாங்க அப்படியே அங்க நிக்கணும். இவன் 2 மணிக்கு லாரி விட்டுவான், இப்ப நாங்க போய் நிக்கணுமா? எல்லாமே இருக்கு, எல்லாமே ஆதாரம் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆதாரம் சொல்லட்டுமா? ஒரு அதிமுக பீடல ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றவங்களுக்கு அது தெளிவா கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இந்த இருபுறம் திராவிட கட்சிகள் ஏன்னா இதே சித்தந்தம் தான் அவங்ககிட்ட இருக்கு. இப்ப அம்மா ஜெயலலிதா கிட்ட இருக்கிற சித்தந்தம் தான் கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டும் ஒண்ணும் இல்லை. அந்த பக்கம் இலை, இந்த பக்கம் சூரியன். என்ன கொடியில் இங்க அண்ணா இருப்பாரு, அங்க இருக்க மாட்டாரு, அவ்வளவுதான். வேற புதுசா சித்தந்தம் கிடையாது. அந்த அதிமுக பீடல கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறான்னு சொல்லிட்டு ஐயா யாருன்னு ஐஏஎஸ் சகாயம் ஐயா தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? என்ன அவரை கொலை பண்ண வர்றாங்க. அவர் போயிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னாக்க, எப்பா அந்த அறிக்கை எடுத்து என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆய்வறிக்கை இப்படி ஜெயலலிதா கவர்மெண்ட்ல இந்த ஆய்வறிக்கை எடுத்துட்டு போயிட்டு ஆய்வு பண்ண போகும்போது கொலைவெறி தாக்குதல் எங்க படுத்திருந்தாரு? சுடுகாட்டுல. அவர் காலையில ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, ஒரு நேர்காணல சொல்றாரு, நான் நைட்டு எல்லாம் சுடுகாட்டில் படுத்திருந்தேன், எனக்கு அங்கே பயமா இல்லை, சுதந்திர நாட்டில் வாழ பயமா இருக்குனாரு ஐஏஎஸ் சகாயம். அப்படிப்பட்ட திராவிட மாடல் தான் இது. இப்போ அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? இப்படி கேட்டீங்களா? அப்போ நான் பண்ண சகாயம் போகும்போது நான் வீடியோ பிடிச்சி போக முடியுமா? 3 மாதம் பார்க்குறோமா ஒரு பெரிய மலை இருக்கு, அப்புறமா பார்த்தாக்க 4 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா மலையை காணும். அது திமுக தான் பண்ணுதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? யார் ஆண்டுகிட்டு இருக்கா? ட்ரம்பா? திமுக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை ட்ரம்ப் ஆண்டுறாரா? யார் ஆள்றா? அவர்கள் ஸ்டாலின் அவர்கள். மலையை காணுமையா? இப்ப யாரு கேப்ப? மலையை காணுமுங்க. கன்னியாகுமரி மலையை காணுமா இல்லையா? எத்தனை குவாரி? இந்த அப்பாவுக்கு எத்தனை குவாரி? உங்க அப்பாவு இருக்காரு, உங்க அப்பாவு எத்தனை குவாரி மறுப்பீங்களா? எதுக்கு சபாநாயகர் இத்தனை குவாரி? நீ குவாரி வைக்க வந்தேன்னு அப்ப ஆதாரம்லாம் கேட்டா இவன் அழிச்சிருவான். என்ன சொல்றது? நான் சொல்றேன், இவன் கொரோனா வைரஸை விட ஆபத்தான திமுக. ஆமா, வைரஸாவது கொஞ்சம் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்தா சரி விட்டு போப்பா அப்படின்னு போயிடும். இவன் விட மாட்டான். மண்ணை முழுங்க மகாதேவனுங்க எல்லாமே, மலையை முழுங்க மகாதேவனுங்க மொத்த. இப்ப இருங்க, நம்ம இப்படி பேசுவோமா? இலவசம் கொடுக்குற எனக்கு 5000 போட்டது யாரு? ஸ்டாலின் அவர்கள். சரி, அவர் 1940 148 கோடி எடுத்து தான் போட்டதா கண்டுபிடிச்சாச்சு. என்ன சரி ரைட்டு, எங்கிருந்தோ எடுத்து எங்களுக்கோ போட்ட, உங்களுக்கு அவ்வளோ அவசரம் 5000 போட்ட. இந்த தமிழ்நாட்டு மக்களை இன்னும் ஏழ்மணியில இந்த இலவசத்தை பெற வேண்டிய நிலைமையில வச்சது யாரு? பஞ்சாப் கவர்மெண்டா? குஜராத் கவர்மெண்டா? சொல்லுங்க. எங்களை கையேந்தி பிச்சருக்கு வச்சு இந்த பிக்காய் பேசிட்டு இருக்கீங்க. எங்களை பிச்சருக்கு விட்டுதாரு, பிச்சருக்கு விட்டுதாரு தமிழ்நாட்டு மக்களை. இந்த பிக்காளி 2 அரசு, இவன் மாதிரி அவன், அவன் மாதிரி இவன். இந்த அவன் ஒரு நல்லவன், செம்படுத்து உள்ளவை, அவர் நல்லவன் வராம்பா, செம்படுத்து உள்ளவை எடப்பாடி பழனிசாமி. என்ன அவர் சொல்லுவார், ஆமா தூத்துக்குடி துப்பாக்கி சூடா, எனக்கு தெரியாது, நான் செய்தி தான் பார்த்தேன். என்ன அவ்வளவு நல்லவர். என்ன இப்படிப்பட்டவன்லாம் ஆண்டா என்ன ஆகும்? அதுக்கு தான் சொல்றோம், இங்கே நீங்கள் வேண்டாம். நாங்கள் உங்க சட்டமன்றத்துக்கு வெள்ளடிக்கு வந்தாலும் தம்பி, உன் சட்டமன்றத்தை பொழந்து தூக்கி போட்டு புதுசா கட்ட வந்த ஆளுங்க நாங்க. என்ன ஆகவே தான் எங்களுடைய வரைவை பாருங்க. அண்ணன் செந்தமன் சீமான் இப்போ ஒரு வரைவை கொடுத்துருக்காங்க, 26 கொடுத்துருக்காங்க. அந்த வரைவை பாருங்க. நீ விமர்சனம் பண்ணலாம் தங்கச்சி, 1000 விமர்சனம் வைப்பான். இதுல காசு வாங்கிட்டு கூற ஒரு விமர்சனம் வைப்பான். பார்த்துக்கலாம் சீமானை, இது சாத்தியமா? அண்ணன் அனைவருக்கும் அரசு வேலைன்னு சொன்னார், அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் அரசு வேலை அப்படின்னாரு. அதற்கு இவன் பாத்தீங்களா எப்படி கொடுக்க முடியும்? இப்ப நாம சொல்றோம், ஆராயத்தை ஊத்தி கொடுறவனே அரசு வேலை செய்யும் போது என் மக்களுக்கு கொடுக்க முடியாதா? அதுக்கு அண்ணன் அதே நிகழ்ச்சியில பாருங்க, ஒரு காணொலி காட்டுவார் பாருங்க. 1000 ஏக்கர் நிலம், இது விவசாயம்.
இங்க படிச்சவங்களுக்கும் வேலை, படிக்காதவங்களுக்கும் வேலை. இப்ப படிக்காதவங்க என்ன பண்ணும்? விவசாயம் பண்ணு. இப்ப நீ வந்து 100 நாள் வேலை சம்பளம் வாங்கலப்பா, 328 ரூபா சம்பளம் வாங்குறல, அது அரசு வேலை ஆக்கிட்டு போறேன், மாசம் மாசம் வாங்கிட்டு போ. சாத்தியப்படுதா இல்லையா? இவன் விமர்சனம் பண்ணுவான். அப்ப என்ன ஆகுது? அங்கிருந்து நமக்கு இப்ப தக்காளி விவசாயம், தக்காளி ஒன்று போட்டு சொல்லிக்கிறோம், ரொம்ப நிறைய சொல்லலாம், அது ரொம்ப காணொலி பெருசா போகும். அப்ப தக்காளியை வைக்கிறதுக்கு விவசாயி படிக்க தேவையில்ல, மருந்தடிக்க படிக்க தேவையில்ல, களை எடுக்க படிக்க தேவையில்ல, பழத்தை எடுக்க தேவையில்லை. அப்புறம் அதற்கான அந்த ஃபேக்டரி, அதுல கூழ் படிச்ச வேணும், ஏற்றுமதி படிச்ச வேணும், என்ன சட்னி படிச்ச வேணும், இப்போ ஊறுகாய் இப்படிலாம் வருது இல்ல, அப்ப ஜாம் இதெல்லாம் வருது இல்ல, இதுக்கு படிச்ச வேணும். அப்ப அதுக்கு எவ்வளவு ஏற்றுமதி, எவ்வளவு இறக்குமதி, எவ்வளவு கணக்கு. அப்ப அதனால தான் சொல்றோம், இங்க படிச்சவங்களுக்கும் வேலை, படிக்கிறவங்களுக்கும் வேலை, அனைவருக்கும் அரசு வேலை. ஏன் கொடுத்தான் பாரு. இப்ப இதெல்லாம் பேச மாட்டான். தங்கச்சி, இங்க இருக்க என்ன பொருளாதாரம்? நம்ம தற்சார்பு பொருளாதாரம் சொல்றோம். என்ன இருக்கோ பாருங்க. கேஸ் இல்ல சென்னையில, பாருங்க சென்னையில இன்னைக்கு அப்டேட் 70% உணவகம் மூடி கிடக்கா இல்லையா? கிடக்கா இல்லையா? ஏன்? இவன் அண்டை நாட்டுல கையேந்தனும். இவனை கேட்டா சொல்லுவான், பிக்காலிப்பில கேட்டா சொல்லுவான், நீ பிஜேபி பார்த்து கேளுமா, சிலிண்டர் எடுத்தது எங்க வேலை இல்லை சாமி, அவனை கேளுமா. ஏண்டா ஓ மக்களுக்கு சரியான அந்த உணவுகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கான்னு சொன்னா, என் ஆட்சி முடிஞ்சு போச்சுப்பா, 6 நாள் ஆச்சும்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் தான் இவனுங்கெல்லாம். அப்ப மக்கள் தேவை பார்க்க மாட்டான், அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு மத்திய அரசு தானே காரணம். மாநில அரசு என்ன பண்ணுவாங்க? சரி, இந்த எரிகாட்டு உருளைக்கு மத்திய அரசு தான் பொறுப்பு. இப்ப நாம என்ன சொல்றோம்? ஏன் ஆட்டு மாட்டுல வந்து உற்பத்தி பண்ண முடியாதா? ஏன் உங்களுக்கு அறிவு இல்லை? படிங்கடா. நீ ஏன்டா அவன்கிட்ட கையேந்திர? ஏன் கையேந்திர? நீ லூசா இல்லையா? இத்தனை வருஷம் ஆடுற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன்னா உற்பத்தி பண்ற இவன் பொருளாதாரம் சாராய பொருளாதாரம். காய்ச்சணும், விற்கணும், கொல்லணும், காய்ச்சணும், விற்கணும், கொல்லணும். காய்ச்சல் போற யாரு? கட்சிக்காரன். விற்கிறது அரசு, சாவறது நாம பொதுமக்கள். உங்களுக்கு புரியுதா? என்ன இப்படிப்பட்ட அரசாங்கம் இதே இந்த எரிகாற்றை இங்க உருவாக்க முடியுமா? முடியாதா? ஆட்டு மாட்டு சாணத்தில் அப்படியா எத்தனை காலையில் வருது, என்ன உற்பத்தி பண்ணிக்கலாம், அதுக்கு போட மாட்டார் இவர். அதான் இவரு பால் ஆந்திராவில் வாங்கி சாப்பிடுவாரு, மாடு வளர்க்க கசப்பாரு, மாடு வளர்க்க மாட்டார் இவரு. ஆனா பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இவருக்கு தெரியாது. இவருக்கு என்ன எங்க இருந்தோ வருது, அடிச்சு விட்றான், நமக்கு எவ்வளவு மிச்சம், எவ்வளவு தேருது. எலெக்ஷன் வந்துருச்சு, அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படியே மயிரை பிடி கத்தா கட்டி மூட்டை கட்டி போட்டோன்னு கதை விட்டு பேசுவாங்க. இப்ப கூட சொல்றேன் பாருங்களேன், இப்ப எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்கல்ல, எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு வராங்களா பாத்தீங்களா? வருது, நாம் தமிழ் கட்சி வருது, திருத்துறா போகுது, 234 தொகுதியும் தனிச்சு போட்டி, எங்களுடைய பிள்ளைகள் வந்து மக்களை சந்திக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்ப நாங்க வந்து இந்த ஒரு மாச காலத்துக்கு என் மக்களை அவர்கள் பட்ட அவதிகளை சொல்லி வைப்போம். 4 அன்னைக்கு எலெக்ஷன், இன்னைக்கு வருவான். அப்புறம் அப்பா எத்தனை ஓட்டு? 5 கூடுறா. உங்களுக்கு புரியுதா? நாங்கள் 5 ஆண்டு 16 வருஷமா சராசரியா இந்த மக்களோட பிரச்சனை நின்றுட்டு, இந்த 5 ஆண்டு காலம் அவஸ்தைப்பட்டுட்டு, இப்ப தொடர்ச்சியா 6 மாச காலமா எங்களுக்கான தேர்வுகளை செஞ்சு மக்கள் பிரச்சனை கேட்டு, மக்களோட போயிட்டு, மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு, நமக்கான பிரச்சனையை சரி செய்ய ஒரு தீர்வு நாங்க தான் சொல்லும் போது இவன் வருவான். சொல்லுங்க, 5 பேரா கொடுப்பா, 10 ரூபா 50,000 கொடுப்பா. அப்ப நாங்க எங்க வெல்றது? எங்க வெல்வது? எப்படி தமிழ் தேசியம் வெல்லும்? நீ சத்தியமா சொல்றேன், 1 ரூபா கொடுக்காம வென்று காட்டுறா பாப்பா கூட. நீ நல்லா தானே? 1 ரூபா கொடுக்காத, காசு கொடுக்காத, எதுக்கு அண்டா கொடுக்குற? வெக்கமா இல்ல? எதுக்காடா? எதுக்கு ஸ்டிக்கரு? அந்த பக்கம் அமைச்சர் சிவசங்கர் போய் பாரு, நாரா வச்சுட்டு இருக்கான். அரியலூர், குன்னம், பெரம்பலூர், எதுக்குடா குண்டா உனக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? குண்டா, ஸ்டிக்கரா, கர்நாடகி மோரக்கட்டா மூஞ்சி. என்ன இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோபம் வருது. நீ நல்லவன் தானே? இந்த மண்ணை ஆண்ட ஒரு நல்ல முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஓகேவா? நல்லவ தானே?
உனக்கு என்ன மயத்துக்கு 26 கூட்டணியும் கேட்குறேன் கேள்வி. நீ நல்லவன் தானே, வா தனிச்சு போட்டி போடு. அது கட்சியோடைய முடியாது. உனக்கு ஒண்ணு இல்லைங்க. உனக்கு 2 விஷயம் தான் இருக்குது. 2 சீட்டு 3 சீட்டு அடிமைகள் கூட இருக்கான். கொள்ளையடிச்ச பணம் இருக்கு. இந்த தெம்புல திராவிட கட்சியில் ஆட்டம் போட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த தெம்புல பணத்தை வைத்துதான் இரு கட்சிகளும் தேர்தலுக்கு ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு ஆமா சொல்றீங்களா? ஏன் சொல்லு. ஒரு சபைக்கு வாங்க, இப்படி ஒரு சேனலுக்கு வாங்க, என்னையும் கூப்பிடுங்க. உங்க அமைச்சர் புடுங்கி எத்தனை பேர் இருக்கான் கூப்பிட உட்கார வை, பேசு. 5 வருஷம் நீ பண்ண அயோக்கியத்தை நான் சொல்றேன். 5 வருஷம் நீ செஞ்ச நல்லது சொல்லு. 5 வருஷம் இந்த மக்களுக்கு என்னென்ன தொந்தரவு நீ கொடுத்த நான் சொல்றேன். உன்னால எவ்வளவு தொலை நான் சொல்றேன். எங்க அண்ணன் சொல்றாருயா, இப்ப இலவச குடிநீர் இலவசம், குடிநீர் தூய குடிநீர் இலவசம் அண்ணன் சொல்றாங்க. இவனுக்குலாம் போச்சு. ஐயோ பாத்தீங்களா இலவசம் நாங்களும் தான் கொடுக்குறோம். குடிக்க முடியுமா? அரசு நல்ல குடிநீர் கொடுத்தா அப்புறம் எல்லாம் கேன் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதா? இதே தான் நம்ம எதை சொன்னாலும் ஏன் சத்தியம் மக்களிடம் போய் சேர்ந்துவிடக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருப்பான். ஏன்னா சீமான் சத்தியத்தின் மகன், மக்களோட போய் சேர்ந்துடக்கூடாது. அப்ப சீமான் வந்தா என்ன பண்ணுவாரு? அடிச்சு ஓட விடுவாரு. உங்களை மாதிரிலாம் இல்லை. என்ன பண்ணுவாரு? அடிச்சு ஓட விடுவாரு. என்ன நீங்க ஆள்ற அரசாங்கத்துக்கும் அண்ணன் சீமான் ஆள்ற அரசாங்கத்துக்கும் என்ன 100 இல்ல 200 வித்தியாசம் இருக்கும். என்ன அண்ணன் அறிக்கையில சொல்லி நாலு காமிச்சுக்காருமா, நான் வந்தால் இப்படி செய்வேன், இங்க இப்படி சீர்கட்டு போய் கிடக்கு. என்ன இங்க எல்லாமே சாத்தியமாம்பா. அண்ணன் காணலே காமிச்சாங்க பாத்தீங்களா? எல்லாமே சாத்தியமா இருக்கு தம்பி, நீ வரமாட்டேங்கிற. என்ன அப்ப நீ இந்த சந்தை பொருளாதாரம், இந்த சாராய பொருளாதாரம் நீ இருக்கிறீன்னு அதை விட்டுட்டு வாங்குறாரு. இன்னொரு சொல்றேன், இப்ப இவன் தான் இப்படி இவங்கிட்ட பூனை கட்சி, சிறுத்தை கட்சி, நாய் கட்சி, குதிரை கட்சிலாம் போதுன்னு வச்சுங்களேன். எல்லாமே இருப்பாங்க, போவான். எல்லாருக்கும் 4 சீட்டு 3 சீட்டு 8 சீட்டு அப்படி இப்படி. என்ன இந்த கைசவெல்லாம் போய் பெரிய வாங்கியிருக்கான். அவன் போன வாட்டி 4 சீட்டு ஜெயிச்சான், உங்களுக்கு தெரியும். இப்ப அவன்லாம் பெரிய இங்க ஒரு பேரும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு தேசிய கட்சி ஒரு பேர் உனக்கு அவ்வளோதான். ஒரு 2% வாக்குகள் காங்கிரஸுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க யாரும் சரி, அது இருக்கும் ஒரு பாத்ரூம் பக்கமா போய் இருக்கும். என்ன அது பாத்ரூம் பக்கமா போய் எங்கேயாவது இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்ன சரி, இப்ப நீங்க தான் தங்கச்சி என்ன என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற, இல்லைண்ணே 2% ஓட்டு இருக்கு. இந்த 5 ஆண்டுல அவர்கள் பண்ண போராட்டம் ஏதாவது நினைவு உங்களுக்கு? எந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ் முன்னின்று எடுத்தது நினைவு இருக்கா? இந்த மேல்மாரி ஆகட்டும், இல்லை பரந்தூர் ஆகட்டும், இல்லை இந்த ஹைட்ரோ கார்பனு, நீட்ரோனா, இல்லை கெயில் எரிவாயு திட்டம், இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் இந்த தூய பண திட்டமாவது காங்கிரஸ் எடுத்தா இன்னும் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் எங்கே உனக்கு இருக்கு? எப்போ இருக்கும்? எப்போ நீ மக்கள் பிரச்சனை கேட்டு மக்களோட நிற்கிற அப்போ உனக்கு வாக்கு இருக்கும். நீ வந்திருக்கியா? நீ வரமாட்ட, சீட்டுக்கு வருவ. ஏன்னா 5 வருஷம் படுத்திருப்ப, நல்லா அனுபவிப்ப, அப்புறம் சீட்டுக்கு வருவ, அப்புறம் ஜெயிச்சுக்கிடுவேன். இது என்ன இது? உனக்கு இங்கே ஓட்டு இல்லை, சரி இருக்கு, சனியும் இல்லை, அது சொல்ல நமக்கு வேலை இல்லை. அவன் எப்படியா போறான். அப்படிப்பட்ட 26 கட்சி திமுகவுடைய இன்று கூட்டணி வைத்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, இதுல ஒரு கட்சியாவது இந்த மக்களை சார்ந்து இந்த சாரா கடை மூணதான் நான் அவங்களோட கூட்டணி சொல்ல துணிவு இருக்கா? இல்ல. இருக்கா? என்ன கூட்டணி? பண்ண வைக்கோ 4 சீட் நினைக்கிறேன், பாவம் வயசாகி போச்சு, ஒரு நல்ல மனிதர், மதிப்புக்குரிய மனிதர். அதுல 3 சீட் என்ன தெரியுமா? மது ஒழிக்கணும் நடைப்பயணம் எல்லாம் போயிருந்தாரு. ஆமா, அது உடம்பு ஆரோக்கியத்துக்காக, வயசாச்சுல்ல, கொஞ்சம் வாக்கிங் போவார், அவ்வளவுதான். உன் நடைப்பயணம் என்பது மக்கள் எதிர்பார்க்கணும். ஏன் மக்கள் சந்திக்கணும்? மக்கள் பிரச்சனை கேட்கணும். நின்று அது தலைவன் கழகு. நீ சேர்த்து உடற்பயிற்சி, சரி அதுக்குள்ள போக வேண்டாம், அது தேவையற்ற பேச்சாடு நமக்கு. இப்போ அண்ணனுக்கு எத்தனை சீட்டு? 4. 1 அவங்க சின்னம், 3 உதயசூரியன். உதயசூரியன் நின்று ஜெயிக்கிறதுக்கு நீ அவனுக்கே ஓட்டு போடலாம்டா, உனக்கேண்டா ஓட்டு பண்ண? திமுக சின்னம் உதயசூரியங்க, அதுக்கு உதயசூரியனுக்கே போட்டுடலாமா, உனக்கே போடணும்? அப்ப இது என்ன? இது அவ்வளவுதான்.
அப்ப அதான் நம்ம சொல்றோம், இவன் திமுகவின் அடிமைகள், இவன் கோபாலபுரத்து குப்பைகள், இவன் அறிவாலய திண்ணில வாழ்ற என்ன சொல்றது மலத்தை தின்னும் பன்றிகள்னு சொல்றோம். என்ன வா தனியா மக்கள் சந்தி 234 வேண்டாம், ஒரு 4 தொகுதி நில்லு, வென்று காட்டு முடியுமா? உனக்கு அவன் தேவைப்படுது. நீ என்ன சொல்லி வந்த? அப்ப என்ன சொல்லி வெளியே போன? அப்புறம் என்ன சொல்லி உள்ள வந்த? நீ பேசியதை விட யாரும் அதிகமாக அங்கே பேசல. இன்னைக்கு எங்க இருக்க? அப்புறம் ஐயா கேப்டனார் மனைவிக்கு கொள்கை கோட்பாடு குப்பைக்கு போயிருச்சா? யாரு நீங்களாம்? எதுக்கு இங்க நீங்களாம்? இன்னொருத்தருக்கேன், அவன் பெரிய கருணாஸ், ஐயோ பேச ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைலாம் பார்த்தா சொல்றாங்க இந்த கூவத்தூர்ல, அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ, அது சொல்ல முடியாது, ஒருத்தர் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்தவர் அவர். ஆனால் அவர் தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர். இப்படிப்பட்ட ஒரு நாடாண்டா நாடா இருக்குமா, சுடுகாடா இருக்குமா? இவ்வளவுதான். ஆகவே தான் சொல்றோம், 26ல் நாங்கள் முன்வைக்கிற அரசியலை யாரும் வைக்க முடியாது. நாங்கள் வைக்கிற கோட்பாட்டையும் சித்தாந்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு கேள்விகள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அப்போ சத்தியத்தின் மகன் செந்தமன் சீமான் வெற்றி தடுக்க ஒரு சக்தியால முடியாதுங்கிறது எங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நாங்கள் மக்களோடு இருக்கோம். நாங்கள் யாரை கேட்டும் பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இந்த எங்கே அச்சம் வரும்? ஓட்டுக்கு பணம் நான் கொடுக்க போகிறது இல்லை. நான் யார்கிட்ட ஓட்டு வைக்க போகிறேன்? ஏன் அக்கா தங்கச்சி பெரியப்பன் சித்தப்பன் ஏன் சொந்த உறவுகிட்ட ஓட்டு வைக்க போகிறேன்? நான் பாகிஸ்தான்லேயே பஞ்சாப்லேயே போய் ஓட்டு வைக்க போகிறேன்? உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு அப்போ என்னை வெற்றி பெற செய்வதும் என்னை தோல்வியுற செய்வதும் என் சொந்தங்கள் பண்ணுற வேலை. அது நேற்று எனக்கு வெற்றியை கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்துட்டு போட்டோம். எனக்கு ஒருபோதும் மக்கள் மீது கோபம் கிடையாது. ஆனா எல்லாருமே கூட்டணி வச்சிருக்கான், நாங்களும் கூட்டணி தான். அது என் மக்களோட கூட்டணி. அப்ப இந்த எங்களை, நாம் தமிழ் தம்பிகளை, சீமானியும் தம்பிகளையும் இந்த மக்கள் என் சொந்தங்கள் ஒருபோதும் பின்னடைவு ஏற்படுத்தாதுங்க ஒரு அசைக்க நம்பிக்கை. நீங்க எல்லாம் பணத்து மேல நம்பிக்கை வச்சீங்க, கோடி மேல நம்பிக்கை வச்சீங்க, 5 சீட்டு 3 சீட்டு மேல நம்பிக்கை வச்சீங்க. நாங்கள் என் மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம். என்ன? அப்போ நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். இதுல எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ஆகவே அப்போ எங்கள் அரசியல் பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க சரியா போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? அப்போ எங்கள் மீது நீங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விமர்சனம் வேண்டிய அவசியம் இல்லையா? நாங்க என்ன சொல்றோம்? வருகிறது புலிப்படை, போட ஓரமா போடா, இவ்வளவுதான். உங்களுக்கு விளங்குதா? ஆகவே இப்ப நாங்க தொடங்கிட்டோம் எங்க பிரச்சாரத்தை. இப்ப இல்ல, நாங்க 3 மாசத்துக்கு முன்பா தொடங்கிட்டோம். அப்ப இந்த 26ல் எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அப்ப இவ்வளவுக்கும் நான் சொன்னேன், எது மாதிரி கருத்து இருக்கா? இல்ல, நீ சொல்ல முடியாது. ஏன்? எங்கள் படை சீமான் படை, இவர் சத்தியத்தின் மகன். நீங்கள் விமர்சனம் அது பண்ண சொல்ற ஒரே ஒரு டைலுக்கு தான், என்ன ஒரே ஒரு வசனம் தான், வேர்க்காம விளையாட முடியாது அண்ணன் சொல்றது தானே. அப்போ விமர்சனம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அப்ப விமர்சனம் நீங்க வைங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் எங்க வெற்றியை தடுக்க முடியாது, எங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றிப்பா.